அங்க மருத்துவ பேருந்து நிலையத்தில் எப்படிப்பட்ட திட்டங்கள் அம்மா அவர்கள் சிந்தித்து தொழிலாளர் தினம் சொல்லியே ஆக வேண்டும். அம்மா உணவு துவக்க காரணம் தொழிலாளர் இருக்காது. 20 ரூபா 11 நாள் சாப்பாட்டை முடிச்சுக்கணும். மறக்கலாமா? அம்மா அவர்கள் நீங்க மறக்காம நன்றி உணர்வோடு ஓட்டு போடுவீங்க ரெட்டலைக்குன்னு சொன்னாங்க. எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் துரோகம் செஞ்சீங்களே, நீங்க செய்யல. எல்லா அக்கா தேன்மொழியை தேர்ந்தெடுத்தீங்க. நாங்க மேலூர்ல 5 முறை தொடர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சாமி மாப்பிள்ளைய 3 முறை, 2 முறை என் சகோதரர் பேர் உள்ளால் செல்வோம். 5 முறை வேணும். யார் அசைக்க முடியாது. எட்டப்பன் டிடிவி நின்றாலும் கூட நாங்க அத்தனை பேரும் வெட்டாத. அப்படி பயம் மனசுல நிறுத்த வேண்டுமா இல்லையா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்தர் இல்லாத வழக்கில் திருக்குறள் என்ன சொன்னா திருவள்ளுவர்? என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மலர் சொன்னாரா இல்லையா? எந்த நன்றியும் மறைந்தையா? செய்த நன்றி. அம்மா சாயப்படுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு முன்னாடி ரெட்டலைக்கு போடுங்கன்னு சொன்னாங்க. துறம் புரிஞ்சிருக்காங்க. ஏனைய தமிழர்கள் 525 வாக்குறுதி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அவன் தாயின் அறிவு இருக்கா? முடியில்லாதவனை கூட முதலமைச்சரை ஏற்றுக்கிறான், மூளை இல்லாதவனை கூட ஏற்றுக்கலாம். இப்படி ஒரு மூடனை முட்டாள்தனமான ஒரு முதலமைச்சரை நாடு வேற்றமாக இருக்கிறது. கோட்டாக்கு தெரு தெரு வாய்க்கூட்டுவது பொது நல தொண்டு பூரா தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் கொண்டு புரட்சி தலைவர் சொன்னார். கூட்டணிங்க எங்க அண்ணன் திருமணம் அந்த வரலாறு தெருவுல மக்கள் பண்ணி ஆட்சியா போட்ட நட எடுக்கிறீங்க. அப்பனும் மையனு எடுக்கலாமா? இதான் அவங்க சொன்னாங்க. நன்றி உணர்வோடு இருக்கிறீங்க. ஆனா நீங்க செஞ்சீங்களா? இல்லையே. அதை பற்றி ஒரே ஒரு சம்பவம். மலை அடிவாரம் கிடைக்காமல் போன்ற மலை வேட்டை வீரன் மாலை நேரம் 3 மணி நடந்து செல்கிறார். தாகம் ஏற்படுகிறது. எங்களுக்கு தண்ணீர் இல்லை. தூரத்திலே அலைவு விழும் சத்தம் கேட்கிறது. சரி, அங்கே போய் அவங்க நீராடி குடிக்கலாம் என்று எண்ணுகிறார். ஆனால் மயக்க நிலை வரைகிறது. ஆனால் அந்த நேரத்தில் பாறையிலிருந்து ஒரு பாறையிலிருந்து சொட்டு சொட்டாக நீர் வடிகிறது. அந்த நீரை சேகரித்து விட்டு குடித்து விட்டு பிரவேசம் எல்லாம் என்று ஒரு பெரிய இடையே அந்த வடிகின்ற நீரை சேகரிக்கிறார். இந்த வேட்டை வீரர் குடிக்கின்ற அளவுக்கு சிறிதளவு நீர் சேர்ந்தவுடன் குடிக்கிறார். குடிப்பதனால் மரத்திலிருந்து புறா ஒன்று பறந்து சகார் என்ற இலையை கிழித்து சேகரித்து நீர் சிந்து விடுகிறது. முட்டாள்தனமான இந்த வீரன் அம்பையும் வெள்ளையும் எடுத்து அடிக்கிறான் புறாவை. தாயோட புறா கீழே வந்து உயிருக்கு போராடுகிறது. உயிருக்கு